விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஒரே வேட்பாளர் 2 தொகுதியில போட்டியிடுற அந்த வரலாறு குறித்து தான் பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சமீபத்துல பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தாவேக தலைவர் விஜய் 2 இடங்கள்லயுமே வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காரு. அதன் தொடர்ச்சியா மீண்டுமே அந்த 2 தொகுதிகளில் ஒருவர் போட்டியிடுறது அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இதற்கு முன்பாக தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியால 2 தொகுதிகளில் போட்டியிட்ட தலைவர்கள் யார் யார் போட்டிட்டு இருக்கா, எந்தெந்த தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1996க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதிகளில் வேணா போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனா அதனால பல நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்ச உடனே அதுல ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுது. அந்த வகையில 1951 பிரிவு 33(7) மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு வேட்பாளர் அதிகபட்சமா 2 தொகுதிகளில் தான் போட்டியிடணும் அப்படிங்கிற அந்த வரையறை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அந்த வரையறைக்கு அப்புறம் மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவுமே இந்தியால பல்வேறு தலைவர்கள் 2 இடங்கள்ல போட்டியிட்ட வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதற்கு முன்பாக 2 அதற்கு மேற்பட்ட இடங்கள்லயுமே போட்டிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் 1996ல இந்த சட்டமே கொண்டு வரப்படுது. ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியால பார்த்தோம்னா ஒரு பெரிய தலைவர்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1957 தேர்தலிலேயே ஒரு தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த இந்தியாவோட முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய், அவர் 1957லேயே பால்ராம்பூர், மதுரா அப்படிங்கிற 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அதுல பால்ராம்பூர் தொகுதியில அவரு வெற்றியுமே பெற்றாரு. அதற்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதற்கு நடுவுல நடந்த பல நாடாளுமன்ற தேர்தல்கள்லயுமே பல தலைவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1980ல இந்திரா காந்தி 2 தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்காங்க. அதுல ஒண்ணு ஆந்திரால இருக்கிற மேடக், இன்னொன்று ஊபியில இருக்கிற ரேபரேலி, 2 தொகுதியிலுமே அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா சோனியா காந்தி அவங்க கூட 1999ல அமேதி, ரேபரேலி அப்படிங்கிற 2 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. இந்திய அளவுல பிஜு பட்நாயக், முலாயம் சிங் யாதவ் அப்படின்னு பல்வேறு தலைவர்கள் 2 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. சமீபத்துல பார்த்தோம்னா 2014ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வதோதரா, வாரணாசி அப்படின்னு 2 தொகுதிகளில் போட்டிட்டு 2 தொகுதிகளிலுமே வெற்றியுமே பெற்றாரு. அதே போல 2019ல ராகுல் காந்தி வயநாடு, அமேதி அப்படிங்கிற 2 தொகுதியில போட்டியிட்டாரு. அதுல அமேதியில தோல்வியை தழுவினாரு. வயநாட்டுல ராகுல் காந்தி வெற்றியுமே பெற்றாரு. அப்படியே 2024 தேர்தலில் பார்த்தோம்னா கூட ராகுல் காந்தி மீண்டுமே 2 தொகுதியில தான் போட்டியிட்டாரு. ஒன்னு ரேபரேலி தொகுதி, இன்னொன்னு வயநாடு தொகுதியில வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்ற உடனே தன்னோட அந்த வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. தொடர்ந்து அவங்களோட தங்கை பிரியங்கா காந்தி அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியாவுமே இருக்காங்க. இந்தியா முழுவதுக்குமே இது போன்ற பல்வேறு வரலாறுகள் இருக்கு. முக்கியமான பல தலைவர்கள் 2 முறை போட்டியிடுறது அப்படின்றது ஒரு வழக்கத்திலேயே கூட இருக்கு. தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா காங்கிரஸோட மூத்த தலைவராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு பல்வேறு பொறுப்புகளை வகித்த, அது மட்டும் இல்லாம கருணாநிதி, எம்ஜிஆர் போன்ற தலைவர்களுக்கு கூட பதவி பிரமாணம்லாம் தற்காலிக சபாநாயகரா இருந்து செய்து வைத்த AS பொன்னம்மாள் 2 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. ஆனா போட்டியிடல. 2 இடத்துலயுமே வேட்புமனு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதன் தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா 1980ல எம்ஜிஆர் 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. அந்த வகையில மதுரை மேற்கு, ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற 2 தொகுதியிலுமே செய்யறாரு. ஆனா மதுரை மேற்குல மட்டுமே எம்ஜிஆர் போட்டியிட்டு ஆண்டிப்பட்டியில வாபஸ் வாங்கிடுறாரு. அதே நேரத்துல SS ராஜேந்திரனுமே இந்த 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அவரு ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிடுறாரு. மதுரை மேற்குல வாபஸ் வாங்கிறாரு அப்படின்னு 2 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டு ஒரு இடத்துல மட்டும் வாபஸ் வாங்கின அந்த வரலாறுமே நடந்திருக்கு. 1980ல எம்ஜிஆரோட ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் இந்த 2 இடங்கள்ல அந்த வேட்புமனு தாக்கல் செய்யற ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அதை ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறது தான் மூத்த அரசியல் விமர்சகர்களோட கருத்தாவும் இருக்கு. எல்லாற்றையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா 1991 தேர்தல் ரொம்பவே முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டுல அதிமுகவோட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா 2 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. ஒன்னு பர்கூர், இன்னொன்னு காங்கேயம் அப்படின்னு 2 தொகுதிகளில் போட்டிட்டு 2 தொகுதிகளிலுமே ஒரு நல்ல வெற்றியை ஜெயலலிதா பெற்றாங்க. காங்கேயம் தொகுதியில இருக்கிற தன்னோட அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஜெயலலிதா ராஜினாமா பண்றாங்க.
அங்க நடந்த இடைத்தேர்தல்ல அப்போது அதிமுகவோட மூத்த தலைவர்கள் ஒருவரான ஆர் வீரப்பன் போட்டியிட்டு அவருமே வந்து வெற்றி தான் வந்து பெறாரு. 2 தொகுதிகளிலுமே போட்டியிட்டு ஒரு வெற்றி பெற்ற தலைவராக வந்து ஜெயலலிதா இருக்காங்க. அதே வேளையில எந்த இடத்துல எந்த ஒரு எம்எல்ஏ பதவியை தக்க வச்சுட்டு இன்னொன்னு ராஜினாமா பண்ணாங்களோ, ஆனா அதே பர்கூர்ல 1996ல வந்து ஜெயலலிதா தோல்வி அடைஞ்ச வரலாறுமே கூட இருக்கு. 2001 தேர்தல்ல ஜெயலலிதா பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, புவனகிரி, ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி அப்படின்னு 4 தொகுதிகளில் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணாங்க. ஆனா அது வந்து 4மே அது வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு வேட்பாளர் வந்து 2 தொகுதிகளில் தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில அது வந்து ரத்தாயிடுச்சு. ஜெயலலிதா இது எல்லாவற்றையுமே வந்து தெரிஞ்சுதான் வந்து பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க மேல ஊழல் வழக்கு உள்ளிட்ட விஷயங்கள் இருந்தது. இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கருத்துக்களுமே அப்போது வந்து சொல்லப்பட்டது. அதே 2001ல பார்த்தோம்னா புதிய தமிழகம் கட்சி வந்து 2 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. அந்த கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரம் மற்றும் வால்பாறை அப்படின்னு 2 தொகுதிகளையுமே வந்து போட்டியிட்டாரு. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்த்தோம்னா மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு தற்போது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல 2 பேர் வந்து 2 தொகுதிகளில் வந்து போட்டியிடுறாங்க. அதுல ஒருவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தவேகாவோட தலைவர் விஜய் சென்னையில இருக்கிற பெரம்பூர் தொகுதியிலையும், திருச்சியில திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதியில வந்து விஜய் வந்து போட்டியிடுறாரு. புதிய தமிழகம் கட்சியோட இளைஞரணி தலைவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் வந்து 2 தொகுதிகளில் வந்து போட்டியிடுறதற்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒன்னு திருநெல்வேலி தொகுதி, இன்னொன்னு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதி அப்படின்னு 2 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வேட்புமனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. ஒருவர் 2 தொகுதிகளில் போட்டியிடும் பட்சத்துல 2 இடங்கள்லயுமே வெற்றி பெற்றுட்டா அப்படின்னா ஏதோ ஒரு தொகுதியில தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து 14 நாட்களுக்குள்ள ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறதும் சட்ட விதியா இருக்கு. ஏதாவது ஒரு தொகுதியில மட்டும்தான் அவங்க வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும். சட்டப்படி 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு தொகுதியில தான் அந்த பதவியில இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் சட்டமா இருக்கு. நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து இந்தியா முழுமைக்கும் எந்தெந்த தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் யார் யாரு 2 தொகுதிகளில் போட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்த்தோம். அடுத்தா பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த காலகட்டத்துல 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க, 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற பல்வேறு தகவல்களையும் பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலங்கள்ல கூட இந்த 2 தொகுதிகளில் நிக்கிற அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது இப்போதுமே இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா தற்போது வந்து புதுச்சேரியோட முதல்வராக இருக்கிற ரங்கசாமி அவருமே 2 தொகுதிகளில் நிக்கிற அந்த பழக்கத்தை வந்து கடந்த தேர்தலில் இருந்து கடைபிடிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னே சொல்லலாம். போன தேர்தலில் பார்த்தோம்னா அவர் வந்து ஏனாம்லையும் தட்டாஞ்சாவடி அப்படிங்கிற அந்த 2 தொகுதியில நின்னாரு. அதுல தட்டாஞ்சாவடியில வெற்றி பெற்றாரு, ஏனாம்ல வந்து வெற்றி பெற முடியல. இந்த நிலையில இந்த தேர்தலில் அவர் வந்து மங்களம் தட்டாஞ்சாவடி அப்படின்னு 2 தொகுதிகளில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. 2 தொகுதியிலுமே அவர் வந்து போட்டியிட போறாரு. தாவேக தலைவர் விஜய் கூட புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவரோட பாணியை வந்து பின்பற்றி தான் வந்து 2 தொகுதிகளில் நிக்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் கூட சமீபத்துல வந்து வந்தது. அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ் பக்கம் போனோம்னா 2019ல வந்து ஆந்திரால வந்து பவன் கல்யாண் தற்போது வந்து எம்எல்ஏ இருக்காரு. கஜுவாகா, பீமாவரம் அப்படின்னு 2 தொகுதிகளில் பவன் கல்யாண் போட்டிட்டாரு. ஆனா அப்போ வந்து 2 தொகுதிகளிலுமே அவர் வந்து தோல்வியை தான் தழுவினாரு. தெலுங்கானா நம்ம எடுத்துட்டோம்னா பாரதிய ராஷ்டிரிய சமிதி அந்த கட்சியோட தலைவர் சந்திரசேகர் ராவ் அவருமே வந்து 2 தொகுதிகளில் நிக்கிறது அப்படிங்கிறத கடைபிடிச்சிட்டு இருக்காரு. ஒன்னு வந்து கஜ்வல், இன்னொன்னு வந்து கம்மாரெட்டி. அதுல வந்து ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் அவருமே வந்து வெற்றி பெற்றாரு. இந்தியா முழுமைக்குமே 2 தொகுதிகளில் நிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கு. இந்த பட்டியல்ல நம்ம பார்த்த தலைவர்களையும் தாண்டி 2 தொகுதிகளில் இந்தந்த தலைவர்கள்லாம் நின்று இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கூட நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சில தலைவர்கள் எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல் அப்படின்னு சேர்ந்து கூட நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களும் கூட நடந்திருக்கு. அதையும் தாண்டி எம்பியா இருக்கும் போதே எம்எல்ஏ தேர்தலில் நிற்கிறது, எம்எல்ஏ இருக்கும் போதே எம்பி எலெக்ஷன்ல நிற்கிறது, அது போன்ற விஷயங்களுமே வந்து பல்வேறு தொகுதிகளில் வந்து நடந்திருக்கு. உங்க தொகுதியில் அப்படி இது போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தா அதையுமே வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு உங்களை வேறொரு வீடியோலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.